வெள்ளை சர்க்கரை அதாவது சீனி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அவனுங்களா, அதை பற்றி கேட்குறாரு. அதுக்கு என்ன கேள்வி எதனால கேட்குறாருன்னு கேட்டால், நாய், மிருகங்கள் மற்றும் மனித எலும்புகளை சேர்ப்பதால் தான் சர்க்கரையில் வெள்ளை நிறம் கிடைக்கிறது என்று பிரபல டாக்டர் ஒருவர் வீடியோ ஒன்றில் சொல்லியிருந்தார். அதனால தான் கேட்குறேங்கிறாரு. அப்போ நம்ம சீனின்னு சாப்பிட்றோமே, அந்த சீனியுடைய கலர் வெள்ளையா வருமா? வராது. கரும்பு சாரை பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரௌன், லைட் ப்ரௌனாக தான் இருக்கும். ரொம்ப காய்ச்ச என்ன செய்யும், அப்படி கருப்பாக கருப்பட்டி மாதிரி போயிடும். அப்போ அந்த கரும்புலேருந்து வரக்கூடிய அந்த சாறு காய்ச்சி நம்ம சொன்னால் வெள்ளையா வர்றதுக்கு எந்த ஒரு சாத்தியமே இல்லை. இவர் என்ன செய்யற, டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், சீனியில வெள்ளை நிறம் கிடைக்கணுமா இருந்தால் எலும்பு நுறுக்கி போட்டு என்ன செய்யணும், அந்த பாவுல காய்ச்சினா தான் அதுல அந்த ஒயிட் கலர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எலும்பு நமக்கு ஹலால் ஆகுமா? எந்த எலும்பு அது? எந்த எலும்பு கொண்டு போய் போட்டான்? பன்றி எலும்பா, நாயுடைய எலும்பா, ஆட்டுடைய எலும்புண்டா கூட அறுத்த ஆட்டுடைய எலும்பா, அல்லது சும்மா அடிச்சு கொண்ட ஆட்டுடைய எலும்பா? அப்ப எலும்பு கலந்திருக்குன்னு சொன்னாலேயே அந்த எலும்பையும் நம்ம திங்கலாமா? திங்க முடியாது. எலும்பு திங்கலாம், இப்ப திங்கலாம். நீங்க ஒரு சீனி தயாரிச்சு நீங்க ஹலாலா ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டு எலும்பு துணிக்கி போட்டு செஞ்சீங்கன்னா அந்த சீனியை திங்கலாம். ஏன்னு கேட்டா நீங்க ஹலாலான எலும்பு ஹராமனும் கிடையாது. ஆனால் முறையாக அறுக்கப்படாத பிராணியா இருந்தாலும் ஹராமாய் போயிடும், தடுக்கப்பட்ட பிராணியுடைய எலும்பா இருந்தாலும் ஹராமாய் போயிடும். அப்படி இருக்கும்னு சொன்னா அந்த எலும்பை போட்டு இந்த சர்க்கரை தயாரிச்சான்னு டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு. அப்ப நம்ம சாப்பிடலாமாண்டா? அப்படி இருந்தா சாப்பிடக்கூடாது. இல்லை, இந்த கேள்விக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது நம்ம சாப்பிடக்கூடாதுதான். ஆனா அவர் சொல்றது முழு அளவுக்கு உண்மை கிடையாது. ஒரு சின்ன ஒரு உண்மை அதில் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த சீனியை ஆரம்பத்தில் தயாரிச்சாங்கல்ல, நம்ம தாத்தா பாட்டிமார்கள்லாம் அப்படி சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஹராமா அவங்க சொல்லித்தரப்படல. ஆரம்பத்தில் சீனியை தயாரிக்கும் பொழுது கால்நடைகள், பசு கால்நடைகள் எலும்புகளை எல்லாம் எடுத்து தான் என்ன செய்வாங்க, அதை வெள்ளையா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பிறகு நவீன காலத்தில் அதை விட அந்த எலும்பு அவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அவ்வளவு சர்க்கரைக்கும் போட்ட ஆளு மூட்டை இறக்குற அளவுக்கு அது அவ்வளவுக்கு தட்டுப்பாடு வந்துடும். அதனால என்ன செய்ய, அது போக என்ன செய்வாங்கன்னா, மத ரீதியாக சில பேர் சாப்பிட மாட்டாங்கன்னு பிரச்சனைலாம் வந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மாற்று பொருளை ஆய்வு செய்யறாங்க. இதைத்தான் போட்டால் தான் இதை போட்டால் தான் வெள்ளை வரும் இருக்குதா, வேற போட முடியாதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த வெள்ளை நிறம் கொடுப்பதற்காக வேண்டி வேற ஒரு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் வேற ஒரு கெமிக்கலை பயன்படுத்துறாங்க. அது என்ன கெமிக்கல்னு சொன்னா, அதாவது பாஸ்போரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குதான். அதைத்தான் அந்த வெள்ளை அக்கிரிக்கு போடுறாங்க. ஒரு காலத்தில் இருந்து அவர் சொன்னது பொய்யா சொல்லலை. இப்போ இந்த எலும்புலாம் போடுறதுக்கெல்லாம் முடியாது. எலும்பு எங்கே போய் வாங்குறான்? நீங்கள் எங்கேயாவது நான் கேட்குறேன், எந்த சர்க்கரை ஆலையாவது ஒவ்வொரு ஊர்லையும் இங்கே எலும்பு வாங்கப்படும்னு போட்டு வாங்கியிருக்கானா? எங்கே போய் வாங்குவான் அந்த எலும்பை? போய் எலும்புனா கிராமத்தில் ஊர்லான வாங்கணும். அல்ல எலும்பு விவசாயம் பண்ண முடியுமா? எலும்பு வாங்கணும். எங்கே வாங்கி நீ பார்த்தீங்களா? அந்த சர்க்கரை ஆலை இருக்கிற ஊர்களை சுற்றி உள்ள எத்தனை ஊர்கள் இருக்கும், அங்கெல்லாம் போர்டு போட்டு உங்கள் எலும்புகளை நாங்கள் இங்கே வாங்கப்படும், எலும்பை கொண்டு தான் அது நடக்குது என்று சொன்னால் அந்த எலும்பு வியாபாரம் பயங்கரமாக நடக்குமே. அதை விட்டுட்டாங்க. அது ரொம்ப ஜாஸ்தி விலை கூடி போயிடும், அது கிடைக்கவும் செய்யாதுங்கிறதுனால இப்போ அந்த வெண்மை நிறம் நிறைய ஆசிட்லாம் கலக்குறாங்க, நிறைய ரசாயனம்லாம் சேர்க்கிறாங்க. சில கெடுதி இருக்குது, அது ஒரு விஷயம். அந்த கெடுதியை தனியாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த நாய் பண்ணி எலும்பு கலக்குதா, மனுஷ எலும்பு கலக்குதான்னு சொன்னா அது கலந்தாலும் வெள்ளையாக வரும். அது இப்போ கட்டுப்படி ஆகாது. அதை தவிர வேற ஒன்றை நினைச்சிட்டாங்க, பாஸ்போரிக் ஆசிட்ங்கிறது அதை கலந்த உடனே அது அழுக்கு நீக்கியாக ஆக்கி வெள்ளையாக என்ன செய்கிறது, அந்த வெள்ளை நிறம் கொடுத்து விடுகிறது. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, சல்பர் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யறாங்க, நிறைய கெமிக்கலை போட்டு, கெமிக்கல் போடுறாங்க. அது உண்மை, நிறைய கெமிக்கலை போட்டு அந்த மஞ்சள்னு வரக்கூடிய நாட்டு சக்கரை மஞ்சளா இருக்குல்ல, அப்படித்தான் சீனி இருக்கணும். அந்த மஞ்சளெல்லாம் நீக்கிட்டு வெள்ளை வெள்ளையர்னு என்ன செய்யறது, அப்படியே தும்பப்பூ மாதிரி அதை வெள்ளையாக்கி தந்துடுறாங்க. அது எல்லாமே கெமிக்கல். கெமிக்கல் இருந்தா சாப்பிடலாமான்னு கேட்டா ஒரு அர்த்தம் இருக்குது. எலும்பு இருக்குன்னு சொல்லுவார்களே, ஆனால் அப்படி இருந்தா சாப்பிடக்கூடாது. அப்படி கிடையாது. எந்த ஒரு சர்க்கரை ஆலையிலும் என்ன செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போற சர்க்கரை ஆலை வைக்கிறவன் வியாபாரத்தானே வைக்கிறான். முஸ்லீம் இதை சாப்பிட மாட்டான், சைவ உணவு ஆளுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த செய்தி வெளியே கசிஞ்சா சர்க்கரை விற்குமா? அப்படி ஒரு ரிஸ்க் வியாபாரி எடுப்பானா? வியாபாரிக்கு லாபம் தான் குறிக்கோள். அவன் உங்களை மாட்டு எலும்பு திங்க வைக்கணும் இருக்கா தொழில் நடத்துறாங்க, உங்களை பன்றி எலும்பு திங்க வைக்கணுங்கிறதுக்கு அவனுக்கு ஏதாவது லட்சியம் இருக்குதா? அவனு சம்பாதிக்கிற லட்சியம். சம்பாதிக்கிற என்ன செய்வான், இந்த மக்கள் எதை விரும்ப மாட்டாங்களோ செய்யவே மாட்டான்.
மக்கள் விரும்பாத ஒன்றை நம்ம போட்டு அது பப்ளிஷ் ஆகி ஒருத்தனை சீனி சாப்பிடுறதுன்னு சொல்லி ஹராமுட்டு பத்துவா கொடுத்து அது மாதிரி வந்து சைவம் சாப்பிட்றவங்களாம் பத்துவா கொடுத்து அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம தொழில் என்ன ஆகுறது? செய்ய மாட்டான். அதனால வந்து ஒரு நேரத்தில் செஞ்சான். அப்போ ஆரம்பத்தோ சக்கரை ஆரம்பிக்க நேரத்தில் செஞ்சிருக்கிறான். அதெல்லாம் பிறகு எங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து என்ன செஞ்சாச்சு, அந்த பொருளை இப்போ கலக்குது. எந்த சீனியும் நம்ம என்ன செய்யலாம், சாதாரணமாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அதில் சில கெடுதி இருக்கு. எந்த ரசாயனத்திலும் கெடுதி தானே. ரசாயனம்னு சொன்னாலும் ஆசிட் சேர்க்கிறான், சுண்ணாம்பு சேர்க்கிறான், சல்ஃபர் டை ஆக்சைடு சேர்க்கிறான், அப்படின்னு பல விஷயங்கள் என்ன செய்யறான். பாலி எலக்ட்ரோ என்னமோ பேர் நமக்கு எல்லாம் தெரியாது, என்னமோ போடுறாங்க. இப்படி பல பொருள்களை கொண்டு அதில் கலந்து தான் அந்த சீனிங்கிற ஒரு பொருள் நமக்கு வந்து சேர்க்கிறது. அது எல்லாமே தனித்தனியாக சாப்பிட்டா கெடுதி தான், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதில் வந்து சேர்க்கிறன்னா இஷ்டத்துக்கு சேர்த்துட முடியுமா? அதெல்லாம் அதுக்கென்று ஒரு சர்வதேச தரம், ஒரு எல்லை லிமிட்லாம் இருக்கிறது. எந்த அளவுக்கு சேர்த்தால் பெரிய பாதிப்பு ஏற்படாதோ அந்த மாதிரி அளவில் தான் சேர்க்கறதுக்கு உலகத்தில் அனுமதிப்பாங்க. இப்போ இந்த கொக்கோ கோலா இருக்குது, அதில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்கிறான். பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக கலந்து நம்ம செத்துருவோம்ல. எவ்வளோ கலக்கணும்? பூச்சி வரக்கூடாதுங்கிற அளவு கலந்துக்கிறணும். மனுஷனை சாவடிக்கிறது கலந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்ய, மினரல் வாட்டரு எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது அதில். அதனால தான் அந்த தண்ணீர் வந்து ஒரு வாரம் 15 நாளைக்கெல்லாம் வச்சு விற்கிறாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறது. இந்த பெப்சி, கோகோ கோலா, இந்த ஃப்ரூட்டிலாம் வச்சுருக்காங்களே, ஒரு கடையில் 1 மாதத்துக்குலாம் வச்சுருப்பாங்க. 1 மாதத்துக்கு சாதாரணமாக வச்சா என்னவாயிரும், அது புழுத்து போயிடும், விற்க முடியாது. அப்போ வியாபாரி நஷ்டமாயிரும், உற்பத்தி செஞ்சவங்க நஷ்டமாக போயிடும். அதுக்காக என்ன பண்ணாங்க, இது 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த பூச்சி வராமல் இருக்கு மருந்து போட்டு விட்ற வேண்டியதானே. பூச்சி மருந்து கலந்து விட்ருவாங்க. அதுக்கான உங்களை கொள்ற அளவு கலக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு அளவுக்கு, எந்த அளவுக்கு இருந்தால் அந்த பூச்சியை, இப்போ நம்ம கொசு டாட்டா ஐஸ்லாம் வைக்கிறீங்களே, கொசுக்கு ஆளை விட்டு இந்த மாதிரி சில பொருள்லாம் வைக்கிறோம்ல, இதெல்லாம் என்னது, இது வருஷம் தானே. கொசு சுருண்டு விடுதா இல்லையா? அந்த கொசு கடிக்கக்கூடாதுக்கான நம்ம வைக்கிறோம். நம்மளை கொள்ளுமா? அது கொள்ளாது. அது நன்மையான நன்மை இல்லை, அது கேடு இருக்கு, சின்ன கேடு இருக்கு. சின்ன கேடு இருந்தாலும் இந்த கொசு நம்மளை கடிச்சு தூக்கம் இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த கேடை நம்ம சகிச்சுக்கிறோம். நன்மை தீமை கணக்கு பண்ணி பார்க்குறோம். எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு படுத்து கிடந்தீங்கன்னா உங்களுக்கு தூங்க முடியுமா? அல்லது வந்து யானைக்கால் காரணம் கடிச்சிட்டு உங்களை வந்து கடிக்கும், உங்களுக்கு யானைக்கால் வந்துடும். அப்புறம் டெங்கு வந்து போய் என்ன செய்யும், அந்த கொசு வந்து உங்களை கடிக்கும், அப்புறம் உங்களுக்கு டெங்கு வந்துடும். கொசுவே அண்டாமல் நம்ம காப்பாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கொசு லிக்விட் எல்லாம் போட்டு செய்கிறாங்களே, அதில் வந்து கேடு இருந்தாலும் அதை விட ஒரு பெரிய கேடு நமக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை சகிச்சுக்கிறதான செய்கிறோம். அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும்னா ஒன்று அப்படித்தான் பார்க்கணும். நம்ம காரில் போனால் நல்லது. அது நீங்கள் காரில் பிரயாணம் பண்ணி போறீங்க, உண்மையில் நல்லது. அது கார்லேருந்து நீங்கள் போடக்கூடிய பெட்ரோலு, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய வெப்பம், அதிலிருந்து வெளியக்கூடிய நச்சு புகை, இதுகெல்லாம் சேர்த்து காற்றை மாசுபட செய்தா இல்லையா? செய்யுது. அப்போ நீங்கள் அதில் போடக்கூடிய ஏசி இதெல்லாம் ஓசோன் படலம் வரைக்கும் போய் பாதிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஏசினால என்ன நன்மையான ஒரு ஜில்லுன்னு போட்டுக்கிறோம். அந்த ஏசிலேருந்து வெளியேறக்கூடிய இந்த வாயுகள் என்ன செய்கிறதுனா மேலே போய் ஓசோன் ஒரு படலத்தை இறைவன் படைச்சு வச்சிருக்கிறான். சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரை வந்து தடுக்கிறது. சூரியன்லேருந்து 7 நிறம் இருக்குல்ல, 7 நிறமும் நமக்கு வராது. 7 நிறம் அதிகமாக வந்தால் நம்ம பாதிச்சிடும். அந்த புற ஊதா அல்ட்ரா வயலட்டுங்கிற அந்த கதிர் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தோல்லாம் பட்டினா தோல்லாம் வந்து சுருங்கி போயிடும். அதை தடுக்கிறதுக்காக வேண்டி இறைவன் என்ன செய்யறான்னா சூரியன்லேருந்து வர தடுக்கிறதுக்கு ஒரு ஓசோன் படலம், அப்படி படலம் மாதிரி இருக்கும். அந்த படலம் வந்து வடிகட்டிடும். அதை அந்த ஓசோன் அந்த அல்ட்ரா வயலட்டை வடிகட்டிடும். அந்த டெக்னாலஜியெல்லாம் அந்த குடி நீரெல்லாம் சுத்தப்படுத்துறாங்க. அல்ட்ரா வயலட் மூலமா என்ன செய்யறாங்க, அந்த குடி நீர்லாம் சுத்தப்படுத்துறாங்கன்னு வைங்களேன். அப்ப நம்ம ஓசோனெல்லாம் கெடுத்து நாசமாக்கிறத அப்ப ஏசி பயன்படுத்தலாமா? பயன்படுத்தணும். ஏன் பயன்படுத்தணும்? அது ஓசோன் எடுத்துட்டு போகுது, நம்ம நிம்மதியாக தூங்குறோம்ல, சிரமம் இல்லாமல் இருக்குல்ல, படுத்தமா எந்திரிச்சமான்னு இருக்கா இல்லையா? அப்போ வந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அதில் ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக வேண்டி அதில் ஒரு வசதி கிடைக்கிறதுக்காக செய்யணும். இப்போ காரு பஸ்லாம் வேணாண்டு இதை காரணம் காட்டி நிப்பாட்டிட்டோம்னா, இங்கேருந்து நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னா 15 நாள் ஆகும் போகிறதுக்கு, வரதுக்கு 15 நாள் ஆகும், நடந்தான் போகணும். அப்போ நான் என்ன பார்க்குறேன், என்னுடைய 1 மாத உழைப்பு 1 மாத நேரம் வந்து வீணாக போகிறது. இந்த மாதிரி வாகனத்தை நான் பயன்படுத்தினேன்னு சொன்னால் எனக்கு டைம் சேவ் ஆகுது. இப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம்ல. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கேடுன்னு சொல்கிறாங்களே, இதில் உண்மைதான் இல்லாமல். ஆனால் எதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த கேடுன்னா எல்லாத்தையும் பேசுங்க. எல்லா கடையும் நம்ம செய்கிறோம். அந்த அந்த ஏசி போடுறதுலேருந்து கார் வைக்கிறதுலேருந்து பைக் வச்சு, பைக் இல்லாத ஒருத்தன் யார் இருக்கிறான்?
பைக் சீனிக்கு சொன்னீங்கன்னா பைக்குக்கும் சொல்லுங்க. சீனி சாப்பிடக்கூடாதுன்னா பைக் ஓட்டாதான் சொல்லுங்க, கார் ஓட்டாதுன்னு சொல்லுங்க, பஸ் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாம் கெடுதி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சுவாசிக்கிற காத்து கெட்ட காத்து. எதனால? இந்த வாகனங்கள்னால. நீங்க வாகனங்களை பயன்படுத்துறதுனால எல்லாரும் என்ன செய்யறோம்? கெட்ட காத்தை சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம சகிக்கணும். எதுக்காக சகிக்கிறோம்? அதில் கிடைக்கிற நன்மையை கால்குலேட் பண்றோம், கேட கால்குலேட் பண்றோம். கேடை விட நன்மை கூட இருக்குது. இதான மனிதனுடைய புரிதல். அப்படித்தானே இருக்கணும். அதனால சீனி கேடுதான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு சீனியை சாப்பிடாம இருந்துட்டு போங்க, முடிஞ்சா செஞ்சுட்டு போங்க. ஆனால் சீனி எதுக்கு சாப்பிட்றான்னு கேட்டா, நீங்க என்னது தான் கருப்பட்டி நாட்டு சக்கரைன்னு சொன்னாலும் அந்த சீனி ருசி வருதா? திங்கிறதுக்கு தான் எல்லாம். நாக்கு ருசியா இருந்தா திங்க முடியும். நீங்க சுகாதாரம் சொல்லிட்டு சர்க்கரையை போட்டு டீ குடிக்க முடியுமா? சில பேர் குடிக்கிறாங்க. எதுக்காக வேண்டிய ஒரு கட்டுப்பாடுக்காக குடிக்கிறாங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஆளுக்கு சொல்ல வச்சு குடிக்கிறாங்க. ரெண்டு டேஸ்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சர்க்கரையில் செஞ்ச அல்வா இனிக்கு நல்லா இருக்குமா? சர்க்கரையில் போட்டு காப்பி நல்லா இருக்குமா? வெள்ளத்தில் போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அந்த வகையில் யோசிச்சு பார்க்கும் பொழுது இது என்னதான் இருந்தாலும் இது ஒரு கலராகும். அந்த சர்க்கரை என்ன செய்ய அப்படி கெட்டியா போய் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். பிச்சு தான் போடணும். சீனி போடணும், அள்ளி கொட்டிடலாம். அந்த மாதிரியான ஒரு தன்மையும் இருக்குது. சர்க்கரையை போட்டு கரைச்சிங்கன்னா அவ்வளவு பலாய் அதில் கிடக்கும். கரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண்ணுக்குலாம் கிடக்கும். சீனியில் எதுவுமே கண்ணுன்னு தெரியுது உண்மை இல்லைன்னு. சீனியில் வேற எந்த ஒரு பொருளும் இல்லாமல் பியூரா தெரிகிறது. சர்க்கரை நாட்டு சர்க்கரைன்னு சொன்னீங்கன்னா அதில் புளியங்கொட்டை கிடக்கும், என்னென்னமோ கிடக்கும் சர்க்கரைக்குள்ள, எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது சரி இதில் ஒரு நன்மை கூட நல்லா பழிச்சிட்டு இருக்குது. தூசி தும்பட்ட கண்ணுக்கு தெரிய நல்லா இருக்குது. அதனால பல வகையான வடிகட்டி வருகிறது, ருசியும் நல்லா இருக்கிறது. அதை விட விலை இவ்வளவு சுத்தமாக்கி வெள்ளையாக்கி தரோம். அதை சீனி விலை எவ்வளோ, சர்க்கரை விலை எவ்வளோ? சீனி விலை 40 ரூபான்னா சர்க்கரை விலை 100 ரூபான்னு விற்கிது. நாட்டு சர்க்கரை 100 ரூபா 80 ரூபா. அதுலேயும் நாங்கள் ஒரு ரசாயன உரம் போடாதன்னு சொல்லி சில பேர் கிளம்பியிருக்காங்க. எல்லாம் போடத்தான் செய்யறானுவோ, அதுவும் பொய். நாங்கள் ரசாயனம் போடாம சர்க்கரை தயாரிக்கிறோம், 1-2 பேர் செய்யறானு தெரியல. வர்ற அம்புட்டுக்கு அந்த கேரண்டி கொடுக்க இயலாது. அப்ப நாட்டு சர்க்கரைன்னு சொன்னா ஒரு பட்ஜெட்டை கணக்கு பார்த்தோம்னு சொன்னா, சீனி வாங்கணும்னு சொன்னா 500 ரூபா செலவாகிறது, சர்க்கரை வாங்கணும்னா 1500 ரூபா செலவாகிறது மாசத்துக்குன்னா. அப்ப எது நல்லது நமக்கு? இப்படிலாம் யோசிக்கணும்ல. அதனால சர்க்கரையும் சில கெடுதிகள் இருக்குதான் செய்கிறது. இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது கெமிக்கல் இல்லாதனால. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, சீனியை சாப்பிடும்போது அந்த கேடு இந்த கேடுன்னு சொல்றதுன்னா எல்லாத்தையும் அது பேசுங்க. பேசுறதா இருந்தா அனைத்தை எடுங்க. அனைத்துக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணணும். அனைத்து பொருளுக்கு எதிராக என்ன செய்யணும்? நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். நீங்க போடுற சட்டைக்கு வரைக்கும், அதுல போடுற சாயம் வரைக்கும் அது பிரச்சாரம் பண்ணணும். எல்லாம் கெடுதி தான் அவ்வளவு. அந்த மாதிரி சாயங்களை தான் சட்டைகள்லாம் ஏத்துறாங்க. சட்டை போடாதுன்னு ஜாபத்து போட்டு போன்னு சொல்ல முடியுமா? அப்ப எல்லா பொருள்களுமே கேடாத்தான் இருக்கிறது. அப்ப கேடும் நன்மையும் கலந்திருக்கும் பொழுது நம்ம அந்த கேடை என்ன செய்யறோம்னு கேட்டா கணக்கு பண்றோம். இதுல கேடு சார் தான் ஒரு நன்மை இருக்கு, ஜாலியா இருக்கிறோம்ல, சந்தோஷமா இருக்கிறோம்ல, வசதியா இருக்கணும், சொகுதா இருக்கிறோம்ல, இப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது அதுக்கு கொடுத்த விளையாண்டு போங்க. இன்னும் சொல்ல போனா இதை திருட்டு சீக்கிரம் சேர்த்து போயிட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களுக்கு டைம் அதோட சேவாக்கி தருது. நான் இந்த கார் பஸ்லாம் இல்லாம பிரயாணம் பண்ணி போனேன். ஒரு ஊருக்கு போறதுக்கு 5 நாள் எனக்கு தேவைப்படுமே, வர்றதுக்கு 5 நாள் தேவைப்படும். ஒரே நாள்ல போயிட்டு ஒரே நாள் வந்துடுறேன். 9 நாள் இது மிச்சமாகுதுல. அந்த 9 நாள் முன்னாடி போயிட்டு வர என்ன வருது போறேன், அது அனுபவிச்சிடறவங்க. அதனால இதெல்லாம் சும்மா சொல்றது, அதாவது அவங்களுடைய பொய்யாவும் அவங்க சொல்லல. ஆனா அந்த பார்வை பிராடா இருக்கணும், விசாலமா இருக்கணும். இதை நம்ம சொல்றோம் என்றால் நீங்கள் அனைத்துக்கும் சொல்வீர்களே, ஆனால் அதை கடைபிடிச்சிட்டு சொல்லுங்க. ஒண்ணுக்கு சர்க்கரைக்கு மட்டும் உங்களுடைய குறியை வச்சுக்கிட்டு மற்றதுல குறி இல்லைன்னு சொன்னா சர்க்கரை கம்பெனி உங்களுக்கு எதை பிரச்சனை தான் எடுத்துருவாங்களே தவிர உங்களுக்கு அதை அந்த கெமிக்கலுக்காக நீங்க சொல்றீங்கன்னு யாருமே எடுத்துக்கிற மாட்டாங்க. அதனால அந்த கெமிக்கலை நீங்க சொன்னீங்க என்றாலும் சீனியை சாப்பிடலாம். ஏன்னு கேட்டா அந்த கேடு இருந்தாலும் நன்மைகள் கூட இருக்கிறது, பட்ஜெட்டுக்கு கம்மியா இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் சாப்பிடுறது குற்றம் கிடையாது மார்க்கத்துல.